ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சினிமா டாக். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா வெளிவந்த தமிழ் படங்களை ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல மாஸ் காமிச்ச டாப் 10 10 படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம 10வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு லோகேஷ் குமார் இயக்கத்துல நம்ம கமலஹாசன், பகத் பாசில் மற்றும் நரேன் அவர்கள் நடித்து அனிருத் இசையில வெளிவந்த படம் தான் விக்ரம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா ஒரு கேமரா ரோல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப மாசாவே இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 கோடி கலெக்ஷன் செஞ்சிருக்கு. அடுத்து 9வது இடத்துல நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் மற்றும் விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து ஏஆர் ரகுமான் இசையில வெளிவந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69.75 கோடி. அடுத்தபடியாக 8வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு வெளிவந்து இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் மற்றும் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் மற்றும் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இணைந்து நடித்து அனிருத் இசையில் வெளியான படம் தான் ஜெயிலர். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேல கலெக்ஷன் செஞ்சிருக்கு. நம்ம 7வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு சன் பிக்சர் தயாரித்து நெல்சன் இயக்கி விஜய் மற்றும் விஜய்க்கு ஜோடியாக பூஜா நடிப்புல அனிருத் இசையில் வெளியான படம் தான் பீஸ்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 72.67 கோடி வசூல் செஞ்சிருக்கு. அடுத்தபடி 6வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு வரலாற்று படமாக மணிரத்னம் அவர்களால் இயக்கி விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஜெயராம் மற்றும் ஐஸ்வர்யா நடிப்புல ஏஆர் ரகுமான் இசையில் வெளியான படம் தான் பொன்னியின் செல்வன் பாகம் 1. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட 78.29 கோடி வசூல் செஞ்சிருக்கு. அடுத்தது 5வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு ரஞ்சித் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிக்கு ஜோடியாக ராதிகா ஆப்தே நடித்து சந்தோஷ் நாராயண இசையில வெளிவந்த படம் தான் கபாலி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் 3600 தியேட்டர்ல படம் வெளியிட்டு இருக்காங்க. இப்படத்துக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட 87 கோடி வசூல் செஞ்சிருக்கு. 4வது இடத்துல பார்க்க போற திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தயார் இயக்கத்துல ரஜினி மற்றும் ரஜினிக்கு ஜோடியாக எமி ஜாக்சன், அக்ஷய்குமார் அவர் நடித்து ஏஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த படம் தான் 2.0. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் செஞ்சிருக்கு. 3வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் மற்றும் அவருக்கு ஜோடியாக ஸ்னேகா, அது இல்லாமல் டாப் ஸ்டார் பிரசாந்த், நடன புயல் பிரபுதேவா, வெள்ளிவேலநாயகன் மோகன் மற்றும் ஜெயராம் அதுல மற்றும் அஜ்மல் நடிப்புல யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த படம் தான் கோட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 126.32 கோடி வசூல் செஞ்சிருக்கான். நம்ம 2வது இடத்துல பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு லோகேஷ் குமார் இயக்கத்துல தளபதி விஜய் மற்றும் அவருக்கு ஜோடியாக திரிஷாவும், சஞ்சய் தத், அர்ஜுன், கௌதம் வாசுதேவன், மிஸ்கின் மற்றும் பல நடிப்பில் அனிருத் இசையில் வெளிவந்த படம் தான் லியோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 140 கோடி நிறைவு செஞ்சிருக்கு. நார்த் பஸ் கடைசியா பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு லோகேஷ் நாகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உமேந்திர ராவ் மற்றும் சத்யராஜ் நடிப்புல அனிருத் இசையில் வெளிவந்த படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 151 கோடி செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்